வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன். இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாலில் 68வது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 676வது திருக்குறளை பற்றி அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். வினை செயல் வகை என்பதற்கு செயலை செய்யும் திறம் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 676வது திருக்குறளுக்கு செல்வோம். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒரு செயலை செய்வதற்கு தேவையான முயற்சி, செயலை செய்யும் போது இடையிலே வரும் இடையூறுகள், செயலை செய்து முடித்த பிறகு அடையப்போகும் பயன்கள், இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பிறகே ஒரு செயலை செய்ய தொடங்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு செயலை செய்வதற்கு தேவையான முயற்சி, செயலை செய்யும் போது வரும் இடையூறுகள், செயலை செய்து முடித்த பிறகு அடையப்போகும் பயன்கள், இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பிறகே ஒரு செயலை செய்ய தொடங்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.